ஏன்னா இவன் ஆரம்பத்துலேயே அம்மனமாக்குறான்னு பதறாதீங்க கைஸ். இன்றைக்கி ஸ்விம்மிங் போகணும், என்னோடய ரெஸ்ட் டே. அதனால ஷவர் நல்லா இருந்துச்சுன்னு வீடியோ எடுத்துக்கினேன். சரி வணக்கடா மாப்பிள்ள, இன்றைக்கி டே 13 ஆஃப் 30 days கட்டு. இன்றைக்கி என்னோடய ரெஸ்ட் டே. அதனால் என் ஃப்ரெண்டு வாடா ஸ்விம்மிங் போகலான்னா ஃப்ரீயான்னு கேட்டேன். ஃப்ரீனா சரி ஸ்விம்மிங் பண்ணோம், கிரிக்கெட் ஆடணும், ஃபுட்பால் ஆடணும், பழைய மெமரிஸ் எல்லாம் பேசின்னு உட்காந்துருந்தோம். இவன்ட்டு போய்டே மன்மதன் மாதிரி இருக்கிறடா, எனக்கு ஒரே எக் ஒயிட் போட்டுக்கிறானா ஆவாதுண்ணா. சரி முழு முட்டியை ஆம்லேட்டாக போட்டு முழுகிட்டு இங்கே வந்தோம். பேட்மிண்டன் பார்த்தோம், ஃப்ரீயாக எலக்ட்ரோலைட்ஸ் தரேன் நாங்கள். சரியாத்த பார்த்துட்டு தேக்கோனா சில்கோன்னு இவன் பாட் பண்ணான். ஏன்னா இவன் சில்க்குன்றானேன்ட்டு நானும் அவன் கூடயே அப்படியே கேட்டுனே வந்தேன். ஏன்னா லிரிக்ஸ் தெரியாது. வீட்டுக்கு வந்தோம், முட்டியோ ஓட்ஸோ சாப்பிட்டு, ஓட்ஸ்னாக்கா ஓட்ஸ் வித் வே ப்ரோட்டீனை சாப்பிட்டு ஜிம்முக்குள்ளே வந்தோம். ஆக்சுவலி உங்களுக்கு ஓட்ஸ் ரெசிபி வேணும்னா டிஎம் பண்ணுங்கள். லைக் உங்களோட கட்டில் ரொம்ப கிரேவிங்காக இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகுது. சரி இன்னைக்கு ஷோல்டர் லெக்கு தான் பயங்கர டயர்டாக இருந்துச்சு, பாடியே மூவ் பண்ண முடியல. பட் இருந்தாலும் நான் ஒர்க் அவுட் மிஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாள் தாக்குதுன்னு வந்து டிஃப்ரெண்ட்டாக காஃப் வேரியேஷன் போட்டேன். இந்த வேரியேஷனை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா அச்சு போட்ட கோழியை தவால படுக்க வச்சுட்டு இருந்தாங்க. அம்மா இந்தம்மா வீடியோ எடுமான்ட்டு எங்கள் அம்மா கையில் வீடியோ எடுக்க வச்சுட்டு நான் குக் பண்ணுற மாதிரி பண்ணேன். பட் எனக்கும் ரெசிபி தெரியாது, நான் நிறைய வாட்டி நானும் குக் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி சாட்டர்டே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், யூத் சர்வீஸ் டே. சர்ச்சுக்கு வந்தோம், ப்ரேயர் முடிச்சுட்டு சாப்பிட்டு லஞ்சு லேட் தான், சரி ஃப்ரூட்ஸை சாப்பிட்டு இன்றைக்கி உண்டான சர்ச்சுக்கு மளிகை சாமானெல்லாம் வாங்கிக்கின்னு எங்கள் தங்கச்சி டே கால் நோவுது பிரேக்கப் போடுறான்ச்சு. பிரேக்கப் போட்டால் பேக்கரிகிட்ட நிற்க வச்சிச்சு. இதான் ஆக்சுவல் ரியல் சேலஞ்ச் கைஸ். அவங்க சாப்பிடும்போது அவங்க மூஞ்சே பார்த்துன்னு வீட்டுக்கு வந்து அதே வெறியில் டின்னரோ சாப்பிட்டு வரட்டாமாமே.